இங்க பாரு, உனக்கு ஜான்சி ராணிய பத்தி தெரியல. என்ன பண்ணுவ? அடிப்பியா? அதுக்கு நீ கூலிக்கு ஆள் பிடிக்கணும். நான் ஒரு போன் போட்டேன்னு வெய்ய, எனக்கு வேண்டப்பட்டவங்க உன்னை உண்டில்னு பண்ணிடுவாங்க. யாரு உனக்கு வேண்டியவக? அந்த கௌதம் பாய் தானே? அவனை தானே மறைமுகமா சொல்ற? மறைமுகமா சொல்லல, நேராவே சொல்றேன். இப்போ ஒரு போன் போட்டா போதும், இங்க வந்து உங்களை காலி பண்ணிடுவான். ஆமா, அப்படியே கிழிச்சு தொங்க விட்டு தான் மறு வேலையை பாப்பான். வா வா. இந்தம்மா, ஏய், இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? நானும் பொறுமையா உட்காந்துட்டு இருக்கேன், நீ வாட்டில் பேசிட்டே போயிட்டே இருக்க. இவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. அவங்க இந்த வீட்டில் சம்பந்தம் பண்ண போறாங்க, இங்கே தான் இருப்பாங்க. எப்போ சம்மந்தி ஆனாங்க? ஆதிரைய கரிகாலனுக்கு கட்டி கொடுக்க போறேன், அப்ப சம்பந்தியே தானே. விளக்கம் போதுமா? அப்போ அந்த நிச்சயதார்த்தம்? அதான் செல்லாதுன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? ஏய், அந்த அரசே வேணான்னு தலைக்குப்புறம் ஓடி போயிட்டான். நீ என்னத்த பேசிட்டு திரியிற? நான் விட மாட்டேன். ஆதிரையோட கல்யாணம் அருண் கூட தான் நடக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி 40% ஷேரும் உங்களை வந்து சேராது. 40% வராதா? அது எப்படி வராம போகும்? அதான் அப்பதான் கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சுல. மிஸ்டர் கதிர் போட்ட கையெழுத்து செல்லாதுல, அப்போ அப்பத்தா போட்ட கையெழுத்தும் செல்லாது. ஏய், கதிரு தண்ணி அடிச்சுட்டு புல் போதையில கையெழுத்து போட்டேன், அதனால அந்த கையெழுத்து செல்லாது. அப்பதான் தண்ணி அடிச்சுட்டு போதையில கையெழுத்து போட்டுச்சு. ஊரெல்லாம் கூடி நிக்கும் போது நடுவுல உட்காந்து போட்டுச்சு கையெழுத்த. அதை வீடியோ கேமரா வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதை எப்படி செல்லாம போகும்? மிஸ்டர் குணசேகரன், உங்களுக்கு பயம் வந்துருச்சு. பெண்கள்னா அழகு, ஆண்கள்னா அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா பெண்களும் அறிவானவங்க தான், அது உங்களுக்கு புரிய போகுது. என்ன புரிய போகுது? என்ன உளறிட்டு இருக்க? நான் உளரல மிஸ்டர் குணசேகரன், உலக விஷயங்கள் உங்களுக்கு தெரியல. நீங்க குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனா உங்களால ஜெயிக்க முடியாது. I'll surely defeat you. என்னது டிபிடிவா? ஏய் நில்லுமா, எங்க போற? என்ன சொல்லி போற? டிபிடி டொபிடின்னு நில்லுமா. ஏய் நில்லுங்கறல. டிபிடிவா? என்ன டிபிடியோ? என்னப்பா உளறிட்டு போற? ஃபைல் வா போலாம். அது எப்படி செல்லாம போகும் 40%? ஏமா, அவ என்னமா சொல்லி போறா? ஏதோ இங்கிலீஷ்ல கவனிக்கலையே மாமா. நீங்க எதை தான் கவனிச்சீங்க? நான் ஏதோ உளறிட்டு போறா, விடுங்கண்ணே. என்ன எல்லாரும் சேர்ந்து சரி வேலை பாக்குறீங்களா? இல்ல மாமா. ஆமா, எதை கேட்டாலும் இல்ல மாமா நொல்ல மாமான்னு முழிக்காதமா. அங்கங்க போற? டம்ளர் எடுக்கிறேன். ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல், எடுத்துட்டு போ. 40% செல்லாதாம்ல. டிப்பி டியூ டப்பி டியூட்டு போற, அதை எப்படி செல்லாம போகும்? ஊரை கூட்டி கையெழுத்து வாங்கியிருக்கேன், பத்திரத்துல கையெழுத்து வாங்கி பத்திரமா வச்சிருக்கேன், அதை எப்படி செல்லாம போகும்? என்னமா அது 40% செல்லாது போறா? என்னமா அது? எனக்கு என்னன்னே தெரியும். ஒண்ணும் தெரியாதுமா, கையை விரிமா நீ. எப்ப பார்த்தாலும் வெத்தலையே பண்ணிட்டு 40% செல்லாதாம்ல. செல்லாம போறத பாக்குறேன் நானு. என் ஆடிட்டர் என்ன சாதாரண ஆளா? 30 வருஷம் அனுபவம் உள்ளவர். அதை எப்படி செல்லாம போகும் 40%? சும்மா சும்மா எதையா சொல்லிட்டு போக வேண்டியது, மனுஷனை குழப்பறதுக்காக. அதுக்கு தான் படிச்சு தொலைங்கடான்னு தலைமையில அடிச்சுக்கிட்டேன். எவனா ஒருத்தன் படிச்சுலாடா நீங்க? இப்ப எல்லாத்துக்கும் அடுத்த வாயவே பார்க்க வேண்டியா இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறா, எனக்கு திக்கு திக்குங்குது. என்னத்தையே சொல்லிட்டு போறாள் என்ன? இருங்கண்ணே, டென்ஷன் ஆகுது. ஏதோ உளறிட்டு போகுது, விடுங்க. உளறிட்டு போறா, அதெல்லாம் ஈஸியா விட முடியாதுப்பா. சீக்கிரம் வா. நீ போய் நம்ம ஆடிட்டருக்கு போன் பண்ணு, உடனே போன் பண்ணி வர சொல்ல வர. அண்ணா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. அவன் ஒண்ணு இருக்காதுன்னா எப்படி கதிரி இல்லாம போவான்? இத்தனை நாளா அப்பதான் கூட இருந்திருக்கா அவ. ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா என்ன வேணாலும் பேசிருக்கலாம் இல்லையா?
மச்சான் விடுங்க மச்சான். இருங்க மச்சான், சும்மா உங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு என்ன, எங்க பொண்ணு மேலே குறியா இருப்பீங்க. எங்களுக்கு 1008 பிரச்சனை மச்சான். சும்மா இருக்க கொஞ்ச நேரத்துக்கு. சாரி, மன்னிக்கணும். அது எப்படி பத்திரம் செல்லாம போதும்? சும்மா விட்டுற முடியுமா கதிரு? என்ன உங்களுக்கு பிபி ஏறிடுப்பா. அதெல்லாம் ஏறிட்டு தான் இருக்கு டெய்லி. அதை விடு. அது எப்படி 40% செல்லாதுன்னு போறாவ? அப்ப அதுக்குள்ள ஏதோ இருக்கு இருக்கப்பா. ஆடிட்டர் கூப்பிடு, போன் பண்ணி கூப்பிடு போ. ஏய், நான் சொல்றதை கேளுடா, போடா. சரி கூப்பிடுறேன், இருங்க. படிக்க சொல்லும் போது படிக்கல, இதே செய்டா. என்னம்மா நீ? அமைதியா போய் உட்காரு. நான் உட்காந்துக்கிறேன், நீ உட்காருமா. வெத்தலை போட்டு இல்லமா, காப்பி குடிச்சிடலாமா, உட்காருமா. வெத்தலை போட்டு காப்பியை குடி, காப்பியை குடிச்சு வெத்தலை போட்டு, இதே வேலையை தெரியுமா? என்னை விட்டுருமா. மதுரை கோட்ல எல்லா வக்கீலையும் தெரியும் எனக்கு. சும்மா கொண்டாந்து வரிசையில் நிப்பாட்டு எல்லாத்தையும். 40% செல்லாதாம்ல. அப்பதான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கால. ஊர் உலகம் பார்த்துருக்குல்ல, அதை கொண்டாந்து பத்திரமா வச்சிருக்கோம்ல. தெளிவா தான் போட்டிருக்கா கையெழுத்து. கையெழுத்தெல்லாம் செக் பண்ணிட்டேன் நானு. கையெழுத்து தெளிவா போட்டிருக்கா, அதே மாதிரி தான் போட்டிருக்கா. பட்டம்மா, பட்டமாங்கிற பேர பட்டுன்னு போட்டிருக்கா. 40% செல்லாமே எல்லாம் போகாதுப்பா, விட மாட்டேன். சார், இதுல வில்லங்க ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி கொடுங்க. நல்ல தரவை செக் பண்ணி கொடுங்க, எதுவும் மிஸ் ஆயிராம. ஓகே சார். மேடம், நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேப்பர்ஸ்லாம் கிளியரா தான் இருக்கு சார். தெரியும் மேடம். சேதுராமன் சார் ஒரு இடத்த அவ்வளோ சீக்கிரமா வாங்கிட மாட்டாரு. அடுத்தவங்களுக்கே 1000 யோசனை சொல்லுவாரு. ஸோ நிச்சயம் கிளியரா தான் இருக்கும். எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதனால தான் நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். புரியுது சார், ஆனா கொஞ்சம் அவசரம். பணத்தை வாங்கிட்டு போய் 11 மணிக்குள்ள கட்டணும், அதனால தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். சார் ஒரு நிமிஷம் வாங்க. என்ன மேடம் இது? அதான் டாக்குமெண்ட்ஸ்லேயே தெளிவா இருக்கே, நீங்க பார்க்காம கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நானும் அதை சரியா கவனிக்கல. நல்ல வேளை எங்க ஸ்டாஃப் செக் பண்ணி சொல்லிட்டாரு. என்ன சார் புரியல? மேடம், இதை விற்கவோ அடமான வைக்கவோ உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை மேடம். சார் ஏன் சார்? ஏன்னு என்ன கேட்டா? இதை பாருங்க மேடம். அப்படிதானே மேடம் எழுதியிருக்கு? இதை நீங்களும் உங்க பசங்களும் அனுபவிச்சுக்கலாமே தவிர விற்கிறதுக்கோ அடமான வைக்கிறதுக்கோ உரிமை இல்லை. சாரி மேடம், என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கிளம்பலாம். ஐயோ ப்ளீஸ் சார், இதுல எந்த சிக்கலும் வராது சார், ப்ளீஸ் சார். என்ன மேடம், நீங்க படிச்சவங்களா இருக்கீங்க, விவரம் தெரிஞ்சவங்க. நீங்களே இப்படி பேசினா எப்படி? உங்க பிரச்சனைக்காக நான் உதவி செய்ய போய் தேவையில்லாம சிக்கல்ல மாட்டவா? மேடம், உங்களுக்கு தான் இது எமோஷன், எங்களுக்கு பிசினஸ் மேடம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கிளம்புங்க மேடம். அக்கா வாங்க. ஐம் சாரி ஜனனி, நான் இந்த டாக்குமெண்ட்டை சரியா பார்க்கல. அக்கா இட்ஸ் ஓகேக்கா, பரவாயில்ல. ஓகேண்ணா, இப்ப பணத்துக்கு என்ன பண்ணுவோம்? we'll find another way. பாத்துக்கலாம் வாங்க. ஆமா ஆமா, பெரிய ஆஸ்பத்திரியா பாருங்க, மதுரையிலே பெரிய ஆஸ்பத்திரியா பாருங்க. செலவை பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, எங்க அப்பா தான் நான் பாத்துக்கிறேன். சரி வைங்க, நான் அப்புறம் பேசுறேன். என்னம்மா எல்லாரும் ஒண்ணா கூடி நிக்கிறிய? வெளிய எங்கேயும் போறீல? இல்ல நாங்க இல்ல, அவங்க. எவுக? நாங்க தான். நானு அம்மா ஆதிர அப்பத்தாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறோம். எதுக்கு? எதுக்கா? நீ எதுக்குடா அதெல்லாம் கேக்குற?
அப்பத்தாவ பக்கத்துக்கு போறோம் அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஏய் நீ என்ன தேவையில்லைன்னு சொல்றது? நீ என்ன அதிகாரம் பண்ற? யாரா நீ? ஏன் அப்படி கத்துறீங்க? ஏன் வாய மூடிட்டு இருங்கப்பா இருங்க. ஏன் சண்டையில் இருக்கிறீங்க நீங்க? என்னங்கண்ணா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அவங்ககிட்ட சொல்லுங்க. அதை அவன்கிட்ட சொல்ல வேண்டியலப்பா, உன்கிட்ட தான் சொல்லணும். அதான் நான் அப்பதாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஆஸ்பத்திரியில் சேர்க்க போறேன்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறிய? அப்ப போய் பாத்துக்கலாம், இப்ப ஒன்றும் தேவையில்லை. ஏன் இப்ப போக கூடாது? ஏய் ஒன்னும் அவசியம் இல்ல, வாய மூடு. இங்க பாருங்க, அவங்க எனக்கும் அப்பத்தா தான். நான் இப்ப போய் பார்க்கணும். அப்படியா? உனக்கும் அப்பதாவா? அவசியம் போய் பார்க்கணுமாமா? அப்போ ஒன்று பண்ணு, நேராக ஆஸ்பத்திரிக்கு போ. அங்கே லட்சக்கணக்கில் பில்லு போட்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்பதாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் சேரு. அங்கே ஒரு மாசம் வச்சிருக்க வேண்டியிருக்கும். வச்சிருந்தாலும் உயிர் பிழைக்குமான்னு தெரியாது. அங்கே ஒரு 40-50 லட்சம் செலவாகும். செலவு பண்ணி பக்கத்துலேயே உட்காந்து உங்க அப்பதாவை பார்த்துக்கோ. சரியா? பணம் வச்சிருக்கிய? வக்கில் இல்ல? அப்ப ஆத்திரப்படக்கூடாது, பேசாம நிக்கணும். இதெல்லாம் ரொம்ப அராஜகமா இருக்குப்பா. ஆமாம்மா, அராஜகம் தான்மா, அப்படிதாம்மா இருக்கும். ஏம்மா அப்பத்தாவா நான் செலவு பண்ணி பாத்துக்கிறேன்னு சொல்றேன், நீங்களே எனக்கு யோசனை சொல்றீங்க. அப்ப யோசனை சொல்றவங்களே எல்லாத்தையும் பாத்துக்குங்க, என்னை ஆள விட்டுருங்க. இங்க பாருங்கம்மா, இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் கிளம்பி போனேன்னு வைங்களேன், இதுல இருந்து நான் விலைக்கிறேம்மா. அப்பத்தா செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி எனக்கு கவலை இல்லை. நான் எழுதி வாங்கிட்டேன் 40%. புரியுதா? புரிஞ்சுக்கிட்டே இல்ல? எப்ப வாப்பா, இவகிட்ட நீ பேசிட்டு இருக்க, நமக்கு நேரம் இல்ல. ஏகப்பட்ட சோழி எனக்கு. கல்யாணம் முடியற வரைக்கும் சரியா? ஏய் போடா போடா போ. ஏய் போடா. என்னம்மா இவன்? வரட்டும் பேசிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குமா? ஆதர சித்தி ஒரு என்னத்தையும் பண்ணி தொலைக்க தான் போறாரு. அது என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு பொறுமையா நாளைக்கு போய்க்கிறோம். இல்ல அண்ணி, என்ன பொறுமையா இருங்கற? எதுக்கு பொறுமையா இருக்கணும்? எதுக்கு பொறுமையா இருக்கணும்? என்னட்ட ஏன் வந்து கத்துறிய? இத முன்னவே ஆரம்பிச்சிருந்தா மானமாவது மிஞ்சி இருக்கும். என்னடி மானங்க எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? மாமா நீ பாரு பேசிட்டே இருக்க. மாமா கோவப்படாதீங்க மாமா, உட்காருங்க, டீ எடுத்துட்டு வரேன். கோவப்படாதீங்க, உட்காருங்க. கோவப்பட்டுட்டாலும் வா, என்னக்கா பேசாம இருங்க. பாவம்க்கா, அம்மா என்னைய வந்து பாய வேண்டி. என்னமா இதெல்லாம்? ஆளுக்கு இப்படி பேசிட்டு போறாங்க. இனிமே என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா. நான் முடிவு எடுக்கிறேம்மா. ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க, என்ன போடான்ட்டு போறான். ஜனனி, என்கிட்ட கேள்விகள் தான் இருக்கே தவிர பதில் எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம்? பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல. நாளைக்கு காலையில அவர் வந்து அப்பத்தாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாரு. இல்லக்கா, அவர் அப்பத்தாவுக்கு எந்த நல்லதுமே செய்ய மாட்டாரு, அது மட்டும் எனக்கு கிளியரா தெரியும். ஆமா, நீ மனசுல ஏதோ பிளானை வச்சுக்கிட்டு தான் அப்பத்தாவை இங்கிருந்து கூட்டு போகணும்னு நினைக்கிறாரு. மற்றபடி அப்பத்தாவை நல்லபடியா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு துளி கூட கிடையாது. புரியுது சக்தி, ஆனா இப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே. வெறும் கையில முழம் போட்டுட்டு இருக்கோம். அக்கா, லைஃப்ல ஒரு பெரிய அடி விழுறப்போ நம்ம பண்ண தப்பெல்லாம் நினைச்சு ரெக்ரெட் பண்ணுவோம். நம்ம ஏன் சம்பாதிச்சு நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கலன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. நான் மட்டும் இல்ல, நீங்களும் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருந்திருந்தா இந்நேரம் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிற இன்னைக்கு ஜெனரேஷன் பெண்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்து இண்டிவிஜுவலா நிக்கணும்னு ஆசைப்படுறதே இந்த ஒரு காரணத்துக்காக தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க லைஃப்ல வந்துடவே கூடாதுங்கிற எண்ணத்துல தான் வேகமா வளர்றாங்க. அது மிஸ்டர் குணசேகரன் மாதிரி சில ஆளுங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. நமக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும்னு டிசைன் பண்றதுனால இப்படி ஒரு விஷயத்த ஏத்துக்கவே முடியல. இது வரைக்கும் என் லைஃப்ல யாரையுமே மரியாதை இல்லாம பேசினதோ நடந்துகிட்டதோ கிடையாதுக்கா. ஆனா எனக்கு அந்த ஆளு செய்யறதெல்லாம் பாக்குறப்போ அவரை உறவு முறை சொல்லி கூப்பிட பிடிக்கவே இல்லக்கா. இன்ஃபேக்ட் நான் மிஸ்டர்னு சேர்த்து சொல்றதே ஏன் லெவல்ல இருந்து கீழே இறங்கிடக்கூடாதுன்னு தான். புரியுது ஜனனி, பட் இப்ப ஆத்திரத்துல யோசிச்சா சொல்யூஷன் எதுவுமே கிடைக்காது. இல்லக்கா, நான் ஆத்திரத்துல யோசிக்கல, நம்பிக்கையோட யோசிக்கிறேன். நம்பிக்கை இருந்தா நம்மளால தொட முடியாத உயரத்தை கூட தொட வைக்கும். இட் கிவ்ஸ் us நியூ விங்ஸ்.
இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் என் பொண்ணு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவளுக்கு எல்லாமே தெரியணும் மேடம். அவளுக்கு எல்லா எக்ஸ்போஷர்ஸும் கொடுக்கணும் மேடம். அவளுக்கு படிப்பு தான் வாழ்க்கைன்னு புரிய வைக்கணும் மேடம். ஹேபிட் இஸ் த செகண்ட் நேச்சர். ஸோ எதுலையுமே டைவர்ட் ஆகாமல் இந்த டைம் டேபிளை நாம் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணோம்னா வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான். அக்கா, சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா எனக்கு டைம் டேபிள் போட்டு படிக்க வச்சாரு. அப்படி படிச்சாதான் படிப்பு வரும்னு நானும் கண்மூடித்தனமா நம்பினேன். அவர் உருவாக்குன அந்த சிஸ்டமை அப்படியே கடிவாளம் கட்டின மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அவர் எதையெல்லாம் கோட்டை விட்டாரோ அதையெல்லாம் நான் சாதிக்கணும்னு உறுதியா நின்னு படிக்க வச்சாரு. படிப்புல மட்டும் இல்ல, டிசிப்ளின்னு அவரே சில ரூல்ஸை போட்டு அதை நான் தாண்டிடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டாரு. இவளுக்கு நீ நல்ல ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான் சார். அப்போ இனிமே என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவள் வழிக்கு வரக்கூடாது. அதுதான் நீ அவளுக்கு செய்கிற நல்ல விஷயம். இது மட்டும் நீ செய், அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ என் பொண்ணுக்கு நல்லது நினைக்கிறவன்னு. நான் காலேஜ் பஸ்ல போனா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்காம போயிடுவேன்னு அவரே நினைச்சுக்கிட்டு என்ன டெய்லி பைக்ல பிக்கப் டிராப் பண்ணுவாரு. பசங்க கிட்ட பேசினா எனக்கு காதல் வந்துருமா, நான் படிக்காம ஓடி போயிடுவேனா, இப்படி ஒரு கற்பனை அவருக்கு. அதுக்காக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டாரு. அதையும் நான் நம்பினேன். அப்பா செய்யறதுதான் ரைட்டுன்னு கண்மூடித்தனமா நம்பினேன். எல்லாத்தையும் செஞ்சு காலேஜ் டாப்பரா வந்து நின்னப்ப கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. ஷாக்கிங்கா இருந்தது. இத்தனை வருஷம் போட்ட பிளான் என்ன, இப்ப கல்யாணம்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? இந்த கேள்வி மனசுல இருந்துச்சு, ஆனா கேட்க முடியல. காரணம் பயம் இல்ல, தயக்கம். இத்தனை வருஷம் போட்ட பிளான் என்ன, இப்ப கல்யாணம்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? இந்த கேள்வி மனசுல இருந்துச்சு, ஆனா கேட்க முடியல. காரணம் பயம் இல்ல, தயக்கம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில பட்ட ஒவ்வொரு அடியும் ஏமாற்றமும் அந்த தயக்கத்தெல்லாம் உடைச்சு இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இனி லூஸ் பண்ண எதுவுமே இல்ல. லூஸ் பண்ண எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு அசாத்திய துணிச்சல் வரும் பாருங்க. அதையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அடிச்சு படுக்க வச்சிடக்கூடாது. அத கையில எடுத்துக்கிட்டு தைரியமா டிராவல் பண்ணணும். இதெல்லாம் நல்லா புரியுது ஜனனி. ஆனா குழந்தைங்கிற ஒரு விஷயம் அந்த துணிச்சலை தலை தூக்க விடாம அடைச்சு வச்சிருது. வெளியில என்னால 1000 விஷயங்களை பேச முடியுது, காலேஜ் பசங்களை மோட்டிவேட் பண்ண முடியுது. ஆனா அதே வீட்டுக்குள்ள நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கணும்னு நினைக்கிறப்போ என் மகளோட எதிர்காலங்கிற ஒரு குரல் போட்டு என்னை அமைக்கி வச்சிருது. உன்கிட்ட இருந்து நான் இவ்வளவோ கத்துக்கிட்டேன் ஜனனி, ஆனா செயல்படுத்தவே முடியல. திரும்ப திரும்ப தோத்து போய்கிட்டே இருக்கேன். இல்லக்கா, இனிமே நமக்கு எல்லாமே வெற்றிதான். அப்பதான் எந்திரிக்கட்டும் பாருங்க. இப்ப கூட அப்பதான் எந்திரிச்சு வரணும்னு நான் நினைக்கிறது நம்ம சப்போர்ட்டுக்காக இல்ல. அவங்க நல்லா இருக்கிறத பார்த்தா எல்லாருக்குமே ஒரு தெம்பு வரும், எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கும். அத பாக்குறப்போ நம்மளால இன்னும் நல்லா வேகமா ஓட முடியும். இனிமே நல்ல மாற்றங்கள் வரும்க்கா, நல்ல மாற்றங்கள் வரும்.